ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பட்டுக்கோட்டை பகுதியில் ஐயனார் கோவிலுக்கு அருகாமையில் கலிச்சாங்குளம் அப்படின்னு ஒரு பழமையான குளம் ஒன்று இருந்துச்சு. அந்த குளம் இப்போ சில ஆக்கிரமிப்புக்காரர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்குது. சில போலி ஆவணங்களை தயார் செய்து அந்த குளத்தை பத்திரப்பதிவு செய்திருக்காங்க. இதை முழுமையாக அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அந்த குளத்தை மீண்டும் சீரமைப்பு செய்து மக்கள் பயன்பாட்டிற்காக கொடுக்கணும்னு பட்டுக்கோட்டை நகர இந்து முன்னணி சார்பாக பட்டுக்கோட்டை கோட்டாட்சியர் அவர்களுக்கு ஒரு புகார் மனு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த குளம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புக்காரர்களால் பட்டுக்கோட்டையில் பல பகுதியில் குளங்கள் ஆக்கிரமிப்பு செய்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையில் தஞ்சாவூர் ரோடு, அதில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அஞ்சானஞ்சனுடைய மணிமண்டபம், அது பார்த்திங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய குளமாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் அருகாமையில் ஃபயர் சர்வீஸ் இருக்குது, தீயணைப்பு நிலையம், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு குளமாக இருந்துச்சு. இந்த அஞ்சானஞ்சன் மணிமண்டபம் இருக்கிற குளம் அந்த பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால் வாய்க்கால், அந்த பகுதியில் உள்ள மழைநீர் வடிகாலெல்லாம் அந்த குளத்தை அடையும் தண்ணி மழை காலங்களில். அந்த குளம் ஃபுல்லானதுக்கு அப்புறம் அது ஆனவேந்தா குளத்தில் போய் அந்த தண்ணியெல்லாம் போய் இதாகி அந்த தண்ணி அங்கே ஆனவேந்தா குளத்திலேருந்து அடுத்தது கோட்டைக்குளம் வழியாக பாக்கிய நகரில் இருக்கிற குருமாங்குளம், அந்த குளம் இப்போ முழுமையாக நகராட்சி குப்பையெல்லாம் கொட்டி அந்த குளத்தை முழுமையாக துத்துட்டாங்க. அந்த குளத்தை ஃபுல்லானதுக்கு அப்புறம் அங்கேருந்து அறந்தாங்கி ரோட்டில் இருக்கிற மங்கம்மா குட்டை, அந்த குளம் ஃபுல்லானதுக்கு அப்புறம் அதுவும் இப்போ மங்கம்மா குட்டை முழுமையாக குப்பையெல்லாம் கொட்டி ஆக்கிரமிப்புக்காரனுடைய இதில் இருக்குது. அது ஃபுல்லானதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கலிச்சாங்குளம், அந்த கலிச்சாங்குளம் தான் இப்போ நம்ம கோட்டாட்சியர் அவர்கள்ட்ட அதை மீட்டெடுக்க சொல்லி நம்ம மனு கொடுத்துருக்கோம் பட்டுக்கோட்டை நகர இந்து முன்னணி சார்பாக. அந்த குளம் ஃபுல்லானதுக்கு அப்புறம் ஐயனார் குளம் ஃபுல்லானதுக்கு அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிக்காட்சியப்பா ஏரி, இப்போ சமூக ஆர்வலர்கள்லாம் அதை கையில் எடுத்து பட்டுக்கோட்டை இளைஞர்கள்லாம் அதை தங்களுடைய சொந்த பணத்தில் மக்கள்கிட்ட இருந்து அதுக்கு வசூல் பண்ணி அதை தூர்வாரிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் குப்பை மேடாக மாற்றியது யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை நகராட்சி தான். பட்டுக்கோட்டை நகராட்சி பட்டுக்கோட்டையில் உள்ள பல நீர்நிலைகளை குப்பை மேடாக ஆக்கியது முக்கிய பங்கு பட்டுக்கோட்டை நகராட்சி தான். இதையெல்லாம் மரியாதைக்குரிய கோட்டாட்சியர் அவர்கள் கவனத்தில் எடுத்து எந்தெந்த பகுதிகள் ஆக்கிரமிப்புக்காரர்கள்ட்ட இந்த நீர்நிலை பகுதியெல்லாம் இருக்கோ அவர்களிடம் மீட்டெடுக்க வேணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதே போல் இந்த பிக்காட்சியப்பா ஏரி ஃபுல்லானதுக்கு அப்புறம் நாடியம்மன் கோவில் குளம், அது ஃபுல்லானதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து தொடர்ச்சியாக பூலாங்கண்ணி ஏரி, அந்த மழைநீர் வடிகால் பூலாங்கண்ணி ஏரியை போய் சென்றடையும். பூலாங்கண்ணி ஏரியிலேருந்து காட்டாற்றில் கலந்து அந்த காட்டாறு கடலில் போய் கிடக்குது. இதுதான் பட்டுக்கோட்டையில் பழமையான வடிகால் வாய்க்கால்கள் இருந்த நீர்நிலை ஆதாரங்கள்லாம் இருந்த பகுதிகளெல்லாம். இதெல்லாம் இப்போ ஆக்கிரமிப்புக்காரர்கள்ட்ட கையகப்படுத்தப்பட்டு எல்லாம் அழிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பட்டுக்கோட்டை இன்னும் கொஞ்ச காலங்களில் சென்னை கடலூர் எப்படி மழை காலங்களில் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள்லாம் பெரும் வெள்ள அபாயத்துக்கு ஆளாகிறாங்களோ அந்த நிலை பட்டுக்கோட்டையில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் விரைவில் சேரும். இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா நீர்நிலை பகுதியை யார் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீராம்.